அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னென்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு பயானில் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நான் ப்ரிப்பேர் பண்ணி என்னென்ன கொண்டு போனேன் அப்படிங்கிற லிஸ்ட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் குக்கர், இண்டக்ஷன் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நான் ரைஸ் குக்கர்லாம் கொண்டு போனேன், ஒன்றும் சொல்லலை. அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் கொண்டு போங்க, இல்லை அங்கேயே கூட விற்பாங்க, வேணால் வாங்கிக்கோங்க. ரைஸ் குக்கர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புர்கா ஒரு 3 செட்டு இல்லைன்னா 4 செட்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 4 செட்டு எடுத்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் முக்கால்வாசி நேரங்கள் புர்காவோடு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 4 செட்டு எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் போனப்போ நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஹஜ் கமிட்டி நிறையா செஞ்சாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய சேவைகள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் ஹஜ் கமிட்டியில் போகிறோமே, என்னடா எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயம் நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் எங்கள் அம்மா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போனாங்க. அப்போது இருந்த அவங்க செஞ்ச சேவைகளை விட நாங்கள் போனப்போ இன்னும் ரொம்ப நல்ல சேவைகள் நல்லா இருந்துச்சு. மீனாட்டில் எல்லா நேரமும் சாப்பாடு கொடுக்கறதாகட்டும். ஏன்னா எங்கள் அம்மா போனப்போ அதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த தடவை நமக்கு நல்ல ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அட்வான்ஸாக செஞ்சுட்டே தான் இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷமும் அதே போல் நிறையா அவங்களுக்கு வசதிகள் கண்டிப்பாக செஞ்சு தருவாங்க. நாங்கள் ஜூன் 8, 2023 வியாழக்கிழமை மதியம் 12:30 மணிக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டுன்னு சொன்னாங்க. காலையில் 8:30க்கெலாம் ஏர்போர்ட்டில் இருக்கணும்னு சொன்னாங்க. அதே போல் நாங்கள் 8:30க்கெலாம் ஏர்போர்ட்டுக்கு போயாச்சு. போகும்போது டிஃபனுக்கு மேகி செஞ்சு எடுத்துக்கிட்டோம். லஞ்சுக்கு ஃப்ளைட்லேயே கொடுப்பாங்க ஓகே அப்படிங்கிறனால அங்கே போனோடனே சாப்பிட்றக்காண்டி புளி சாப்பாடு மாதிரி செஞ்சு கையில் எடுத்துக்கிட்டோம். ஆனால் அங்கே போனோடனே அடையார் ஆனந்த பவன் அவங்க ஒரு ஸ்நாக்ஸு இது மாதிரி கவர் மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே ஏர் இண்டியா சார்பாக அவங்க டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஹாஜிகளுக்காக. இதையும் வாங்கி நாங்கள் கையில் கொண்டு போனதையும் எடுத்துகிட்டு போயிட்டு, ஐயோ சாப்பிட முடியாமல் அந்த மேகிலாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறக்காண்டி நாங்கள் சாப்பிட்டோம். வேறு வழியே இல்லாமல் கூட சரி ஏர் இண்டியா கொடுத்ததில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வீட்டில் எடுத்துகிட்டு போனதையும் கொஞ்சம் சாப்பிட்டோம். ஏன்னா சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் அல்லாஹ்வுடைய நெஹமத்தும் பரக்கத்தும் அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, போகும்போது தயவு செய்து யாரும் அழாதீங்க. நீங்கள் ரப்புடைய இல்லத்துக்கு போகிறீங்க அப்படிங்கிற மனசில் அந்த ஒரு நியத்தோடு கிளம்புங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கிளம்புங்க. அதாவது ஒரு 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 குழந்தை ஒரு தாயை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷப்படும், அது முகத்தில் எவ்வளோ சிரிப்பு இருக்கும். விட பல மடங்கு சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்யுங்க.